ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு சில அற்புதமான ஃபேக்டை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க. நான் உங்கள் விஷ்வந்த். வெல்கம் டு விஷ்வா இன்ஃபோ. முதல் ஃபேக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு ஃபேக்டாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். அந்த ஃபேக்ட் என்னென்னா, கொசு தொல்லையை எப்படி தீர்க்கிறது. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய கேள்வியாக வந்து இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சயின்ஸ் இருக்குது. அதாவது பொதுவாகவே வந்து பூச்சிகள் எல்லாமே ஒரு கலருக்கு வந்து பயங்கரமாக அட்ராக்ட் ஆகும். அந்த கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் தான். அதனால தான் ஒரு சில ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ லைட் வச்சுருப்பாங்க. ஸோ அது மூலமாக வந்து நிறைய கொசுக்களோ பூச்சிகளோ வந்து அதில் மாட்டிடும். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் இந்த மாதிரி கொசுக்கள் அதிகமாக இருக்க இந்த காலத்தில் ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் அணிஞ்சிருந்தீங்கன்னா உங்களை நோக்கி கொசுக்கள் நிறையா அட்ராக்ட் ஆகும். ஸோ நீங்கள் கொசுக்கடியிலேருந்து தப்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா இது ஓரளவு வந்து ஹெல்ப் பண்ணும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொசு தொல்லை எப்போவுமே வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ பேசிக்கலி வந்து இந்த ஃபேக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொசுக்கள் அதிகமாக அட்ராக்ட் ஆகக்கூடிய கலர் ஒன்று தான். அந்த கலர் வந்து ப்ளூ கலர் தான். ஸோ அடுத்த ஃபேக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீன்கள் பற்றி. மீன்களால் வந்து கண்ணை வந்து சிமிட்ட முடியாது. ஏன்னா மீன்களுக்கு கண் இமைகளே வந்து கிடையாது. ஆனால் ஒரே ஒரு மீன் வகை மட்டும் அதோடைய 2 கண்களையும் வந்து ஒரே டைமில் வந்து சிமிட்ட முடியும். அந்த மீன் வகை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சுறா மீன்கள் தானா. சுறா மீன்களால் மட்டும்தான் மீன் வகைகள்லே அதுங்களுடைய 2 கண்களையும் ஒரே நேரத்தில் வந்து சிமிட்ட முடியுமா. அடுத்த ஃபேக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, போலார் பியர்ஸ், அதாவது பனிக்கரடியை பற்றி தானா. ஸோ மனுஷங்களில் வந்து நிறைய பேர் ரைட் ஹேண்டடாக இருப்பாங்க, ஒரு சில பேர் லெஃப்ட் ஹேண்டடாக வந்து இருப்பாங்க. ஸோ இதே மாதிரி பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விலங்குகளுக்கும் வந்து பொருந்தும். அதில் ஒரு விலங்கு தான் வந்து போலார் பியர்ஸ். ஸோ இந்த போலார் பியர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலுமான போலார் பியர்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்டட் தானா, ஒரு சில போலார் பியர்ஸ் தான் ரைட் ஹேண்டட் தான். ஸோ இது எப்படி நீங்கள் வந்து கண்டுபிடிச்சாங்கன்னு வந்து நீங்கள் கேட்கலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து போலார் பியர்ஸ் வந்து அதோடைய ஆக்டிவிட்டீஸை வச்சு ரிசர்ச்சர்ஸ் வந்து கண்டுபிடிச்சது என்னன்னா, போலார் பியர்ஸ் அதோடைய லெஃப்ட் ஹேண்டை தான் அதிகமாக யூஸ் பண்ணுது. அதை வச்சு தான் வந்து போலார் பியர்ஸ் லெஃப்ட் ஹேண்டட்னு வந்து முடிவு பண்ணுறாங்க. இந்த வீடியோவில் நான் கடைசியாக சொல்ல போகிற அந்த ஃபேக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு ஃபிஷ், அதாவது தங்க மீனை பற்றி. ஸோ இந்த கோல்டு ஃபிஷ்ஷை பற்றி ரொம்ப நாளாகவே ஒரு ஃபேக்ட் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா, கோல்டு ஃபிஷ்ஷால் வெறும் 3 செகண்ட் மட்டும்தான் மெமரி பவர் இருக்குன்ற வந்து நிறைய பேர் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. கோல்டு ஃபிஷ் வந்து அளவில் ரொம்பவே வந்து சின்னது. அதனால் வந்து அதோடைய மெமரி பவர் சின்னதுன்னு நினைக்கிறது உண்மையே கிடையாது. ஸோ பேசிக்கலி கோல்டு ஃபிஷ் வந்து 3 செகண்ட் தான் வந்து ஞாபகம் வச்சுருக்குன்றது ஒரு மித். ரிசர்ச்சர்ஸ் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, கோல்டு ஃபிஷ் வந்து ஒரு விஷயத்தை பார்த்துச்சுன்னா அது வந்து பல வாரங்களுக்கு வந்து ஞாபகம் வச்சுருக்குமா. ஸோ அதனால் அதோடைய சைஸ் சின்னதாக இருக்கனால மெமரி பவர் சின்னதாக நினைக்கிறதுன்றது ஒரு மித். ஆக்சுவலி ஒரு ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு ஃபிஷ் வந்து 2-3 வாரங்களுக்கு மேலே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்குமா. ஸோ அதுக்கு வந்து ஒரு சராசரியான ஒரு மெமரி பவர் இருக்க தான் வந்து செய்யுது. ஸோ இதெல்லாம் பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேக்ட் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா, மேலும் இந்த மாதிரி ஃபேக்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.